ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜியோடெரிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோ பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான ஒரு டபுள் பாட்டம். இதுமாரி ஸ்டாக்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், பர்ஃபெக்டாக எடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள், எந்த ஒரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரெட்டே இல்லாமல் ஃபுல்லாக பியூராக போயிருக்கும். ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஒரு 100% நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ ஏன்டா சொல்கிற இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதேமாதிரி பேட்டர்ன் வந்து எதிர்காலத்தில் வரும்போது நீங்கள் அந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது வந்து பேக் டெஸ்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்தது. எஸ், ஓஎஃப்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அராக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸு. அதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். ஸோ இது வந்து டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த இடத்துல நடந்திருக்கும் பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு டபுள் பாட்டம். ஸோ நல்ல ஒரு ரேலி. ஸோ இங்கேருந்து பாருங்கள், சரியான ரேலியா. ஸோ இதுமாரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பேக் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி, பிடபிள்யூஎஃப்சி. அவன் பார்த்தீங்கன்னா இதேமாரி பேட்டர்ன் வேறு ஏதாவது இடத்துல வந்ததுன்னா, ஸோ இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு ஒரு சேனல் பேட்டர்ன் மாரி வந்திருக்கான். சேனல் ப்ளஸ் ட்ரையாங்கிள் மாரி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5 உரைச்சதுக்கப்புறமா என்ன ரேலி பாருங்கள், சரியான ரேலியா. சரி, கிட்டத்தட்ட பாருங்கள் 140லேருந்து இது வரைக்கும் போயிருக்கா பாருங்கள், 400% கிட்டத்தட்ட 385%. ஸோ நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 300 100 125% இருந்தாவே போதும். ஸோ அப்படியே இல்லையா, ஒரு 30% இருந்தாவே போதும் அந்த ஸ்டாக்கில். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தேவையே கிடையாது. ஸோ ஸோ இதுதான் பேக் டெஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம். ஸோ இன்றைக்கான புக் சஜஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பைபிள் ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு புக்காக இருக்கும். ஸோ இந்த புக்கு தான் ட்ரேடிங் பைபிள்ன்றது. ஸோ இதை நான் இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக்கு ஒரு பேஜஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கான குட்டி டிப்ஸு பார்த்தீங்கன்னா, என்ன டிப்ஸு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட்டிங் பீரியடுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா, அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகும். திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறமா திரும்பியும் ஒரு 20 நாள் 25 நாள் அது வந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ அந்த 25 நாள் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய அந்த டைமிங் பீரியடு. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடு. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா, ஸோ மிகப்பெரிய பணம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ எப்போவுமே அதை மதிங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் வேறு யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.